நீ நல்லா கவனிச்சுக்க. 2003 மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியான்ட்டு 22,972 நெல் வகைகளை, பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாத்து வச்சிருந்தான். ஒரே நொடியில சின்சாண்டா நிறுவனத்துக்கிட்ட இந்த மொத்த நெல் வகைகளையும் எடுத்து கொடுத்துட்டான். அன்னைக்கு இந்தியாவிலேயே அழுதது யார் தெரியுமா? அந்த ராத்தேலால் ரிச்சாரியாவும் நமது பெரிய தகப்பன் நம்மாழ்வார் தான். மற்ற எவனால அவனுக்கு கவலையும் இல்லை. இப்ப என்ன தெரியுமில்ல, ஐயா இறை என்ப ஒரு கதை எழுதியிருக்குது. ஒரு பந்தாட்ட பயிற்சியாளர் வர்றான். மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது அவர் வெறுங்கையோட வர்றாரு. என்னங்க நீங்க பந்து இல்லாம எப்படி வர்றீங்க, எப்படி பயிற்சி எடுக்கிறது அப்படின்னா, பந்து எடுக்காம வந்துட்டீங்க அப்படின்னா, வேணும்ல எடுக்காம வந்தேன் அப்படின்னு. அப்புறம் எப்படி பயிற்சி எடுக்கிறது? எடுக்கலாம். கால்பந்து எத்தனை பேர் ஆடுறோம் அப்படின்னு. திடலுக்குள்ள எத்தனை பேர் நிப்பா? 22 பேர். சரி, யாரு எத்தனை பந்து வச்சு விளையாடுறோம்? ஒரே பந்து தான். அந்த பந்து யாராவது ஒருத்தங்காலில் தானே இருக்கும். கால் ஏற்காலில் பந்து இருக்குதோ அவனை விட்டுட்டு பந்து இல்லாத 21 பேர் என்ன முடிவெடுக்கிறானோ அதான்டா வெற்றியை தீர்மானிக்குதுங்கிறான். இது நல்லா நுட்பமா கவனிச்சுக்கணும். காலில் பந்து இருக்கிறவன்ல வெற்றியை தீர்மானிக்கிறவன், பந்து இல்லாத நிக்கிறான்ல திடலுக்குள்ள 21 பேர், அவன் தான் வெற்றியை தீர்மானிக்கிறான். இப்ப அதிகாரம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட பந்து இருக்கு, அவர்ல வெற்றியை தீர்மானிக்க போறது. பந்து இல்லாம நிக்கிற நாம தான் தீர்மானிக்கணும் வெற்றியை. நல்லா கவனிச்சுக்கணும். அது எப்படி? எங்க அண்ணன் யாரு? எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், எங்க அம்மா தமிழிசை. எப்படி பேச்சு தெரியுமில்ல? ஏழை எளிய குழந்தைகள் படிப்பதை தடுக்கிறார்கள், அவர்களுக்கான வாய்ப்பை கெடுக்கிறார்கள். ஏழை குழந்தைகள் மேல எவ்வளவு பரிவு, எவ்வளவு இரக்கம். இது பணக்கார டாடா பிர்லாவின் பேத்தி இல்லது. நல்ல கவனிங்க, ஏழைகளின் மேல அவ்வளவு இரக்கம். எல்லாரும் ஒரு மகாத்மா இல்லை, எல்லாரும் மகாத்மாக்கள். ஏழை விவசாயி மேல இறக்கப்பட்டாங்க, ஏழை நெசவாளி மேல ரொம்ப இறக்கம் பட்டுட்டாங்க, ஏழை மீனவன் மேல இறக்கப்பட்டாச்சு. இப்ப ஏழை குழந்தைகள் மேல இறக்கம். அம்புட்டு நடிப்பு, அம்புட்டு நாடகம். இந்திய நேரடியா படிக்க வைக்க முடியல, அதுக்கு வழி இல்லை. ஏன்னா எதிர்க்கிறாங்க, கேள்வியா கேட்கிறாங்க. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும், எங்க கிடைக்கும்னு கேட்கிறோம் நம்ம. ஹிந்தி படிச்சா வட மாநில வேலைங்க. அப்ப இங்க சோன் பப்படி சொட்டு வைக்கிறேன், பானிபூரி வைக்கிறலாம் யாருன்னு கேட்கிறேன். பதில் சொல்ல முடியல. அவங்க சொன்னாங்க பாருங்க, சேலத்துல போய் ஒரு இட்லி கேட்டா கூட ஹிந்தியில, ஏன்னா என் கடையில் வந்து வேலை செய்யறான். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? தமிழ்நாட்டில்.